அனைவருக்கும் வணக்கம். நாம வழிபடக்கூடிய பல தலங்கள்ல முக்தி தலம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒன்று காசி. காசி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த அழகான காசிக்கு இணையான பல திருத்தலங்கள் நம்முடைய தென்பகுதியில் தமிழ்நாட்டில் நமக்கு அமைந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் தென்காசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த தென்காசி திருத்தலத்துல மிக அழகா உலகம்மையாக அம்பிகை எழுந்தருளி அருள் புரிகின்றார். இறைவன் காசி விஸ்வநாத பெருமாளாகவே நமக்கு இங்கு காட்சி தருகிறார். இந்த கோயிலை பார்க்கும் போதெல்லாம் பராக்கிரம பாண்டியனுடைய திருப்பணி நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். பிரம்மாண்டமாக இந்த கோயிலை நமக்கு அமைத்து தந்தார். அந்த அழகான கோயிலுக்கு தற்போது திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று மிக சிறப்பான முறையிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. 3/4/2025 யாகசாலைகள் எல்லாம் ஆரம்பித்து 7/4/2025 காலையில 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில நடைபெற இருக்கக்கூடிய இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு நேரடி வர்ணனை செய்யக்கூடிய வாய்ப்பை சிவபெருமான் அருளி இருக்கிறார். அன்னைக்கு உங்கள் அனைவரையும் தென்காசியிலிருந்து நேரடியாக அடியேன் சந்திக்க இருக்கிறேன். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு சிவகாசி சிவபக்தர்களுடைய சார்பில் 50,000 பேருக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற இருக்கு. திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளாகிய 7/4/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயில் தெப்பக்குள வளாகத்துல காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சிற்றுண்டியும், 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் தலவாழை இலை போட்டு அன்னதானமும், மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சிற்றுண்டியும் இங்கு அன்னதானமாக நடைபெற இருக்கு. சிவபக்தர்கள் அனைவரும் இந்த தென்காசியில எம்பெருமானுக்கு நடைபெற இருக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உய்யும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல 19 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமா நடக்க போகுது. தென்காசியில 1445ஆம் ஆண்டுல பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னரால கட்டப்பட்ட பழம்பெருமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில்ல கடைசியா கடந்த 2006ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில அதுக்கப்புறம் 19 வருஷம் கழிச்சு வர்ற ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா நடக்கவிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சுல நடந்து வந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வர்ற ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து கோவில்ல சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் எல்லாமே தொடங்குது. ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 178 அடி பிரம்மாண்ட உயரத்துடன் 800 சிற்பங்கள், 11 கலசங்களுடன் விண்ணுயர நிற்கும் ராஜ கோபுரம் வண்ண மின் விளக்குகளால ஜொலிச்சிட்டு இருக்கு. பொதுவா கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த ஊருக்கு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கும்பாபிஷேகம் அன்னைக்கு கடவுளை வழிபட்டோம்னா முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் 30 முக்கோடி தேவர்களோட ஆசி கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல 19 வருஷம் கழிச்சு நடக்க இருக்கிற மகா கும்பாபிஷேக விழாவை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே